Hi friends, welcome to Dava Cook and Health Tips. இன்னைக்கு ஒரு கிறிஸ்பியான மொரல் மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் மொரல் மீன் ஒரு 4 மீன், இது நல்ல பெரிய மீன், பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியுது ஃபோனில். நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நல்லா கீறி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்திங்கன்னா நம்ம வைக்கிற மசாலா எல்லாமே உள்ளே போகும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து இந்த மீன் ஃபுல்லுமே க்ளீன் பண்ண மீன் ஃபுல்லுமே தடவிக்கிறேன். நீங்கள் சிக்கன் மீன் எது வாங்கினாலும் ஃபஸ்ட்டு இது மாதிரி மஞ்சள் பொடி வச்சு நல்லா தடவிக்கிறங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ ஒரு அரை எலுமிச்சம்பழம் அப்படியே புழிஞ்சு விட்றேன். உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் நல்லா பிடிக்கும்னா ஒரு எலுமிச்சம்பழம் கூட நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கிறங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அப்படியே மீனில் தடவி விட்டுருவோம். இந்த மாதிரி மீன் ஃபுல்லுமே தடவி விட்ருங்க. நீங்கள் கீறி விட்ருக்கிறது எல்லாமே உள்ளே போகிற மாதிரி நல்லா தடவி விட்ருங்க. சைட்லேயுமே எடுத்துக்கிட்டு நல்லா ஃபுல்லாக தடவிடுங்க. இது மாதிரி ஃபுல் மீன்லேயுமே நம்ம மசாலா எல்லாமே தடவி அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ ஒரு தோசைக்கல்லை எடுத்துக்கிடுவோம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா தடவி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீன் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சுருவோம். இப்போ மீன் எல்லாம் அப்படியே நல்லா வெந்து வரட்டும். நம்ம சுற்றியாக ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா இது மாதிரி திருப்பி போட்டுக்கிறோங்க. மொரல் மீன் ஃப்ரை நம்மளுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி பின் சைடும் இது மாதிரி வேக வச்சுக்கிறோங்க. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு நல்லா எல்லா சைடுமே வெந்து நல்லா இருக்கும் மீன். இப்போ நல்லாவே வெந்து நம்மளோட மீன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம லெமன் சேர்த்துருக்கனால அந்த புளிப்போடு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒரு மாதிரி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லுமே இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.